கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னே இருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். எப்போ நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கெல்லாம் நமக்கு தடைகள் வருகிறதோ, எங்கெல்லாம் நமக்கு போராட்டம் வருகிறதோ, நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆவியில் இல்லாதவர்கள் நம்மளை பகைப்பார்கள். ஆவிக்குரிய ரகசியம் அவங்களுக்கு தெரியாது, அவங்க புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. பெற்றோராக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், இல்லைன்னா வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம். நம்ம நினைப்போம், நம்ம சரியாக தானே இருக்கிறோம், நம்ம எதுலேயுமே தலையிடுறது இல்லையே, என்ன எதிர்க்கிறாங்களே, என்னையை கஷ்டப்படுத்துகிறாங்களே என்று சொல்லி நம்ம நினைப்போம். அதுக்கு தான் இயேசு என்ன சொல்கிறாங்கன்னா, சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. அப்படி ஒரு காரியம் நடக்கும்போது உங்களுக்கு பரலோக அங்கீகாரம் கொடுக்கிறது. ஏன் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பரலோகம் அப்படி சொல்லி கொண்டு போகிறார். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். ஏன்னா பூமியில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. பூமியில் கர்த்தரை அறியாதவங்க, கர்த்தரை தெரியாதவங்க அவன் தினந்தோறும் தன் வாழ்க்கை ஓடும்படி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் எவ்வளவுதான் வாழ்க்கை ஓடினாலும் இயேசு ஒருவர் இருக்கிறார், அவருக்காக வாழணும், அவர் சித்தத்தை செய்யணும், அவர் எனக்காக உயிரை கொடுத்திருக்கிறார், உயிரோடு எழுந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறதுனால இந்த உலகம் நம்மளை பகைக்கும். ஏன்னா இந்த உலகம் என்னுடைய பிள்ளைகளே நம்மளை எதிர்க்கும். ஆனாலும் நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம என்ன இழந்தாலும் இயேசு நமக்கு மறுபடியும் தர உண்மையிலவராக இருக்கிறார். ஆனால் இயேசு இழந்துட்டோன்னா ஒன்றுமே கிடைக்காது. இந்த அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், அதனால் பூமியில் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம் நம்மளை விட்டு விலகினாலோ, உலக பிரகாரமான நன்மை நம்ம விட்டு விலகினாலோ கவலைப்படாதீங்க. உங்களை எதிர்க்கிறாங்களா, கவலைப்படாதீங்க. உங்களை புரிஞ்சுக்கலையா, கவலைப்படாதீங்க. நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகத்தில் பலன் மிகுதியாக இருக்கும். ஏன்னா நம்ம முன்னாடி இருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படி தான் என்ன பண்ணாங்க, கேவலப்படுத்தினார்கள், அவர்களை துன்பப்படுத்தினார்கள் இல்லையா, பயங்கரமான காரியங்களை செஞ்சாங்க. அதனால் நமக்கு ஒரு பெரிய அத்தாரிட்டி ஆண்டு கொடுக்குறார். என்னென்னா பரலோகத்தில் பலன் மிகுதியாக இருக்கும். ஆண்டவருக்காக நீங்கள் பூமியில் நேரத்தை இழக்கிறீங்களா, பரலோகத்தில் உங்களுக்கு நேரம் அதிகம் இருக்கும். ஆண்டவருக்காக பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் சில காரியத்தை வெறுக்கிறீங்களா, பரவாயில்ல, பரலோகத்தில் உங்களுக்கு பலன் மிகுதியாக இருக்கும். இப்படி நீங்கள் ஒன்றொன்றையும் பார்த்து செய்யும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நமக்கு ஒருவர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து. கலங்கவே கலங்காதீங்க. அவர் சித்தம் இல்லாமல் ஒரு காரியம் கூட தடைபடாது. சரியா? அதனால் என்னுடைய பிள்ளைகளே, நாம் ஜெபிப்போம், கர்த்தர் நன்மை செய்வார். பரிசுத்த பிதாவே, நம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். பரலோகத்தில் சொல்லி எழுதப்பட்டிருக்கப்பா, பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசி பேசி எங்கள் இருதயத்தை மகிழ்ச்சி ஆக்குகிறதற்காக, பரிசுத்தமாக்குகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்தாரும். உடைய சமாதானத்தினால் நிரப்பும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.